ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மாயா நேராக ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, கதிர் வெளியில் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 3 lakhs மேலே வேணும் பெரியம்மா அப்படின்னதும் உடனே ஜானகி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. உடனே நம்ம மாயாவை அழைச்சிட்டு நேரா ஒரு கோவிலில் அம்மா முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க. என் குடும்பத்துக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்க, நான் இப்போ என்னதாம்மா பண்ணட்டும், நீயே சொல்லு அப்படின்னுட்டு உடனே ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற வளையலை கலட்டி அதே மாதிரி கழுத்தில் போட்டிருந்த செயினையும் கலட்டி மாயா கையில் கொடுக்குறாங்க. இந்த மாயா, இதை அடகு வச்சு எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி நம்ம கதிரை வெளியில் கொண்டு வந்துரு அப்படின்னது. பெரியம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெரியம்மா, இது கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே பாருங்க, அவசரப்படாதீங்க பெரியம்மா, அதுக்காக இவ்வளோ நகையெல்லாம் கலட்டுவீங்களா, இதெல்லாம் வச்சாலும் போதாது அப்படின்னதும், இங்கே பாரு மாயா, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான், இதை வச்சு எப்படியாச்சும் நம்ம கதிரை காப்பாற்றணும், இல்லைன்னா எப்பவும் கதிரை வெளியில் எடுக்க முடியாதபடி போயிடும், அவங்க அடிச்சு கதிரை இல்லாமல் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால நீ மறுக்கக்கூடாது மாயா, இங்கே பாரு, என்னோட தாலிச்சேனியை கொடுக்குறான் அப்படின்னுட்டு உடனே ஜானகி அம்மனை கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன மன்னிச்சிருமா, ஒரு உயிர் என்னால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னுட்டு உடனே அந்த செயின் தாலி செயினையும் கலட்டி ஒட்டுமொத்த நகையுமே நம்ம மாயா கையில் கொடுக்குறாங்க. இதை கொண்டு போ அப்படின்னு சொன்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. பெரியம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா, வேணும்னா நான் என்ன நகையெல்லாம் அடகு வைக்கிறேன் அப்படின்னது. இங்கே பாரு மாயா, நீ வாழ வேண்டிய பொண்ணு, நான் வாழ்ந்து முடிச்சவ, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ தயவு பண்ணி இதை மறக்காமல் எடுத்துகிட்டு போய் எப்படியாச்சும் கதிரை வெளியில் கொண்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவும் கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக நம்ம கதிரை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. கதிரை போட்டு செம்மையாக அடித்து வச்சுருக்காங்க. ஸோ வலி தாங்கவே முடியல கதிரால். அப்போ மாயாவும் ஜானகியும் கைதாங்கலாம் நேராக கதிரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. முக்கியமாக ரகுராமுக்கு தெரிய வருது நம்ம ஜானகி தன்னோட தாலி செயினை வச்சு தான் கதிரை வெளியில் எடுத்து வந்திருக்காங்கன்னு. உடனே நம்ம ஜானகியை போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. கட்டின தாலி செயினை விற்கிற அளவுக்கும் அப்படி அவன் உனக்கு எந்த விதத்தில் ஒசந்து போயிட்டான், எவ்வளோ தைரியம் இருந்தா தாலி செயினை விற்று பண்ணியிருப்பேன், அவன் அப்படி உனக்கு என்ன பண்ணான், நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருக்கான், நம்ம குடும்ப கௌரவத்தையே இல்லாமல் பண்ணியிருக்கான், இது கொஞ்சம் கூட சரியில்லை, அப்படின்னா நான் வேணான்னு தூக்கி எறிஞ்சி அணி நீ இப்படிலாம் பண்ண, அப்போது நான் உண்மையிலே இல்லாமல் போயிட்டுன்னு நினச்சிட்டில்ல அப்படின்னு பயங்கரமாக திட்டினதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜானகி நேரா ரகுராம சமாதானப்படுத்துறதுக்காக ரூமுக்கு வராங்க. ஏங்க இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு போது, இங்கே பாரு, ஏன்னா என் மனசில் இருக்கிற காயம் அவ்வளோ ஆழமாக பட்டிருக்கு, இங்கே பாரு, இந்த விஷயத்த இதோட விட்டுரு, அதே மாதிரி இந்த நம்பிக்கை இப்போ மட்டும் இல்லாமல் போகலாம், ஏன் நிரந்தரமாகவும் மேலே இல்லாமல் போகலாம் அப்படின்னதும் ஜானகி சம அதிர்ச்சியாகி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் ஜானகியும் கதிரை ரூமில் விட்டு ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லிட்டு வெளியில் வந்ததும் இந்த பக்கம் கதிர் அடிவலி தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்காங்க. அதே வழியால் தனா வராங்க. கதிரை பார்த்து தனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மருந்து போடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன அப்படி பார்க்குற, உன் மேலே இருக்கிற பாசத்தாலேயோ இல்லை காதலாலேயெல்லாம் நான் எப்படி பண்ணல, இன்னும் 1 மாதத்தால் என்னை விட்டு போவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன், மற்றபடி எனக்கு உண்மையில இல்லை பாசம்லாம் இல்லை அப்படின்னு ரொம்ப வெறுப்புத்தனமாக பேசிட்டு தானே அங்கேருந்து போனதும் கதிர் ரொம்ப உருக்கமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ